தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது தமிழ் இலக்கியங்களில் வெள்ளைப்பாட்டு அப்படின்னு சொல்லப்படுறத பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வெள்ளைப்பாட்டு அப்படின்னா என்ன? உலக்கை உரல் அப்படின்னெல்லாம் சொல்லப்படுகிற அந்த உரலில் உலக்கையால் குத்தும் பொழுது பெண்கள் பாட்டு பாடுவார்கள். அப்பொழுது அவர்களுடைய கைகளில் உள்ள வளையல்கள் ஒரு ஓசை எழுப்பும். அந்த உலக்கை இடிக்கிற சப்தமும் அவர்கள் கை வளையல்களின் ஓசையும் சேர்ந்து ஒலிக்கின்ற இசை ஒத்திசையாக ஒலிக்கின்ற அதற்கு வெள்ளைப்பாட்டு அப்படின்னு பெயர். இதை பலவேறு பேர்களையும் குறிப்பிடுறாங்க. ஏன்னா உரல் பாட்டு, உலக்கை பாட்டு, பொற்சுண்ணம் அப்படிங்கிறதும் அம்மானை வள்ளை அப்படிங்கிறத ஒரு தலைவனை குறித்து புகழ்ந்து பாடுவதாக அமைந்திருப்பது அம்மானை வள்ளை. கொற்றவள்ளை அப்படிங்கிற பேர் என்னென்னா ஒரு அரசனுடைய புகழை பாடுவதற்கு பேர். அதாவது கொற்றம் என்றால் வெற்றி, அவனுடைய வெற்றியை பாடுவதற்கு பெயர் கொற்றவள்ளை அப்படின்னு பேர். இதற்கு அவல் இடி அப்படிங்கிறதும் பெயர் உண்டு. சரி, இப்போ உரல் உலக்கை இதை பற்றி இந்த தலைமுறையில் எல்லோருக்கும் தெரியுமா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு அதனுடைய பயன்பாடு என்பதே பல வீடுகளில் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தமிழ் இலக்கியங்களில் உரல் உலக்கை, அதாவது தானியங்களை குற்றுவதற்கு அவர்கள் அந்த உரலையும் உலக்கையையும் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. இப்போது நாம் இந்த உலக்கையை சிலப்பதிகாரத்தில் உரல் உலக்கை பற்றி, அதாவது இந்த வெள்ளைப்பாட்டு பற்றி பாடப்பட்டிருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி நாம் அகநானூற்றில் 141வது பாடல் எழுதியவர் நக்கீரர். அந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது ஒரு பிரசித்தி பெற்ற பாடல், அதாவது பல இடங்களில் மேற்கோள் காட்டப்பட்டது. ஏன்னா கார்த்திகை திருவிழா கொண்டாடப்படுவதற்கான பதிவு அது. இதில் தலைவன் வரவுக்காக தலைவி காத்து கொண்டிருக்கிறாள். அதாவது அவன் பொருள் தேட சென்றிருக்கிறான். அவன் எப்பொழுது திரும்பி வருவான் அப்படின்னு அவள் காத்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அவள் தன்னுடைய தோழியிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கு. அவள் தன்னுடைய தோழியிடம் சொல்கிறாள், தோழி, பல நாட்களாக கனவு இனிய கனவாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நனவிலும் நான் பார்ப்பது நல்ல புல் நிமித்தத்தை நான் பார்க்கிறேன். அதாவது பறவைகள் இவையெல்லாம் வைக்கிற நிமித்தம் அது நல்லதாக இருக்கிறது, என்னுடைய மனமும் அமைதியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கார்த்திகை மாதம் அதை பற்றி திருவிழா, அது எப்படின்னா அருமீன் அப்படின்னு சொல்லப்படுகிற கார்த்திகை சந்திரனோடு சேர்கின்ற அந்த பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுகிற அந்த விழாவிற்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து அடுப்பிலே பாலை உலையில் இட்டு அவல் இடித்து பொங்கல் செய்வார்கள். அந்த திருவிழா கொண்டாடுவதற்காக என்னுடைய தலைவன் திரும்பி வர வேண்டும் அப்படின்னு அவள் சொல்கிறாள். இந்த பாட்டு கார்த்திகை திருவிழாவை அவர்கள் கொண்டாடினார்கள், தமிழர்கள் கொண்டாடினார்கள் அப்படிங்கிற ஒரு பதிவோடு கூட இந்த உரலில் உலக்கையால் இடித்து அவர்கள் பொங்கல் வைக்கிறதையும் இதில் காட்டப்படுது. அதனால் அவர்கள் திருவிழா எதுவாக இருந்தாலும் அப்பொழுது பானையில் உலையேற்றி புது பொங்கல் இடுவார்கள் அப்படிங்கிறதுக்கான பதிவுமாக இது இருக்குது. அப்பொழுது அந்த பெண் சொல்கிறாள், பெண்கள் எல்லோரும் நீராடிவிட்டு தகரம் அப்படிங்கிற ஒரு மணப்பொருளை தன்னுடைய கூந்தலிலே தேய்த்து கொண்டு அதன் வாசனை மணக்க அவர்கள் அவல் இடிப்பார்களாம். அப்படி அவல் இடிக்கும் பொழுது எழுகிற ஓசையால் நாரை என்கிற பறவை அவங்களுடைய வாழை தோட்டத்தில், வீட்டு வாழை, வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற, வீட்டுக்குள்ளே இருக்கிற வாழை மரத்தில் இருந்து அது அந்த சத்தத்துக்கு கேட்டு பயந்து தொலைவில் உள்ள மாமரத்தில் போய் அமர்ந்து கொள்ளுமா. அங்கே இருந்து இவர்கள் உலக்கையால் இடிக்கிற ஓசைக்கு ஒத்திசையாக அது குரல் எழுப்பும் அப்படின்னு இந்த பாடல் சொல்கிறது. கூழை கூந்தல் குறுந்தொடி மகளிர். கூழை கூந்தல்னா கூந்தலிலே ஈரம் காய்வதற்காக அவர்கள் நுனியில் முடிச்சிட்டிருப்பார்கள், அதைத்தான் கூழை கூந்தல் அப்படின்னு சொல்கிறாரு. குறுந்தொடி மகளிர் பெருஞ்செய் நெல்லின் வாங்கு கதிர் முறித்து, அதாவது நெல்லை முறித்து பாசவல் இடிக்கும் இருங்கால் உலக்கை, அவல் இடிக்கின்ற கருமை நிறமான உலக்கை அப்படின்னு இந்த பாடலில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். இதில் உரல் உலக்கை வெள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது அவர்கள் வாயால் பாடுகிறார்களோ இல்லையோ உலக்கை குற்றும் ஓசையே பாடல் போல ஒலிக்கிறது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்து நம்ம
புறநானூற்றில் 22வது பாடல். இது குறுங்கோழியூர் கிழார் பாடிய ஒரு பாடல். இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அலங்கு சென்னல் கதிர்வேய்ந்த ஆய்கரும்பின் பொடிக்கூரை சாறு கொண்ட களம் போல குற்று நிறுத்தப்பட்ட உலக்கையின் ஒலி ஆரவாரம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது இங்கே ஒரு விழா கொண்டாடுகிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிலே சென்னல், கரும்பு இவையெல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. அதோட கூட உலக்கையும் குற்று நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இப்பொழுது நாம் சிலப்பதிகாரத்துக்கு போகலாம். அந்த சிலப்பதிகாரத்தில் வெள்ளைப்பாட்டு அப்படிங்கிறத இளங்கோவடிகள் 3 பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அது எதுலன்னா, வஞ்சி காண்டத்தில் வாழ்த்துக்காதை அப்படிங்கிறதுல 3 அழகிய பாடல்கள். சேரன், சோழன், பாண்டியன் 3 மன்னர்களையும் புகழ்ந்து பாடுவதாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கு. ஆனால் அதற்கு முன்னாடியே அவர் காணல் வரி பாடலில் இந்த உலக்கை பற்றி அறிமுகம் செய்து விடுகிறார். பவழ உலக்கை கையால் பற்றி தவள முத்தம் குருவாள் செங்கண், தவள முத்தம் குருவாள் செங்கண் குவளையல்ல கொடிய கொடிய அப்படிங்கிற பாடலில் ஒரு தலைவன் உலக்கையால் ஒரு பெண் முத்துக்களை இட்டு குற்றுகிறாள் அப்படின்னு அந்த காட்சியை அவன் வர்ணிப்பதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது. இதில் பவழ உலக்கை கையால் பற்றி, பவளம் என்றால் அந்த பவளத்தால் பூணிடப்பட்ட உலக்கையாக இருக்க வேண்டும். அதை கைகளில் வைத்து கொண்டு தவழ முத்தம் அப்படின்னா வெண்முத்துக்களை இட்டு அவள் குருவாள், ஒரு பெண் குற்றி கொண்டிருக்கிறாள். அவளுடைய சிவந்த கண்கள் குவளையல்ல, குவளை அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அது குவளை மலர் போல இருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடுகிறது. அந்த கண்கள் நீலோற்பல மலர் போல இருக்கிறது. ஆனால் அவனுக்கு குவளை அல்ல அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா கொடிய கொடிய, அது கூற்று போல, என்னை கூற்றுவன் போல என்னை துன்புறுத்துவதாக இருப்பதால் அது குவளை அல்ல, அந்த கண்கள் குவளை அல்ல அப்படின்னு அந்த தலைவன் பாடுவதாக அந்த பாட்டு அமைந்திருக்குது. அதில் பவழ உலக்கையை வைத்து முத்துக்களை குற்றுவதாக அதிலே போடப்பட்டிருக்குது. அடுத்து நம்ம அந்த 3 பாடல்களையும் வெள்ளைப்பாட்டு அப்படிங்கிறதுக்கு கீழே வர வாழ்த்துக்காதையில் வர அந்த பாட்டை பார்க்கலாம். தீங்கரும்பு நல் உலக்கையாக செழுமுத்தம் பூ காஞ்சி நீழல் அவை பார் புகார் மகளிர். அதாவது புகாரில் உள்ள பெண்கள் என்ன செய்வாங்களாம், தீங்கரும்பு நல் உலக்கையாக, கரும்பையே உலக்கையாக வைத்து கொண்டு செழுமுத்தம் அப்படின்னா கொழுமையான செழிப்பான முத்துக்களை இட்டு, அதாவது அந்த உரலில் இட்டு, அந்த உரலில் உள்ள குழியில் இட்டு, பூங்காஞ்சி நிழல் அப்படின்னா பூக்கள் பூத்திருக்கின்ற காஞ்சி மரத்தின் நிழலிலே அவை பார் அப்படின்னா குற்றி கொண்டிருப்பார்கள், குற்றுவார், புகார் மகளிர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆழிக்கொடி தின்தேர் செழியன் ஆழிக்கொடி அப்படின்னா சக்கரம், ஆழி என்றால் சக்கரம். அந்த சக்கரத்தை கொடியாக உடைய தின்தேர், வலிமையான தேரை உடைய செம்பியன், செம்பியன் என்பது இங்கே சோழ மன்னனை குறிக்கிறது. செம்பியன் வம்பலர்த்தார் பாழி தடவரை தோள் பாடலே பாடல். வம்பலர்த்தார்னா மனம் பொருந்திய மாலையை அணிந்தவன், அதாவது இங்கே ஆத்தி மாலை அணிந்திருப்பான். ஏன்னா சோழனுக்குரிய மாலை ஆத்தி மாலை. பாழி தடவரை தோள் அப்படின்னா பாழியனும் வலிமை மிகுந்த பெரிய மலை போன்ற தோள்களை பாடும் பாடலே பாடல். பாவைமார் ஆரிக்கும் பாடலே பாடல் அப்படின்னா பெண்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து பாடுகின்ற பாடலே பாடல் அப்படின்னு புலவர் பாடியிருக்கிறாரு. இந்த பாட்டில் செம்பியன் அப்படின்னு சோழ மன்னனை பற்றி பாடிய பாடல் இது. அடுத்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடல் பாண்டிய மன்னனை குறித்து பாடப்படுவதாக அமைந்திருக்குது. பாடல் சால் முத்தம் பவழ உலக்கையான் மாட மதுரை மகளிர் குருவரே. அந்த பாட்டில் புகாரில் உலக்கையால் குத்துறதை சொல்லியிருந்தார். இந்த பாட்டில் மதுரை, அதாவது ஒவ்வொரு தலைநகரமும், அங்கே சோழ நாட்டின் தலைநகரம், இங்கே பாண்டிய நாட்டின் தலைநகர் மதுரை. அதுவும் எப்படின்னா, பாடல் சால் முத்தம்னா பாடல் பெற்ற முத்துக்களை உடைய பாண்டிய நாடு. அங்கே பவழ உலக்கை, அங்கே கரும்பே உலக்கையாக சொன்னார், இங்கே பவழ உலக்கை, பவளத்தால் பூணிடப்பட்ட உலக்கை அப்படின்னு பொருள் கொள்ளணும். மாட மதுரை அப்படின்னா மாடங்கள் நிறைந்த மதுரை நகரத்தில் மகளிர் குருவரே, பெண்கள் குச்சுவார்கள். வானவர்கோன் ஆரம் பயங்கிய தோள் பஞ்சவந்தன். வானவர்கோன் அப்படின்னா இந்திரன். இந்திரன் ஆரம் வயங்கிய தோள், அவனுடைய ஆரம் என்றால் மாலை,
அந்த மாலை விளங்கிய தோள்களை உடைய பஞ்சவன் அப்படின்னா பாண்டியன். பாண்டியர்களைத்தான் பஞ்சவன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அங்கே சோழனை செம்பியன் அப்படின்னு குறிப்பிட்டது போல பாண்டியர்களை எப்பொழுதும் பஞ்சவன் என்ற பெயரால் குறிக்கிறார்கள். இந்த பஞ்சவன் என்கிற இந்த பாண்டியனுக்கு இந்திரன் ஒரு மாலையை அளித்தான். அந்த மாலை மிகவும் புகழ் பெற்றது. அதனால் அந்த மாலை விளங்குகின்ற தோள்களை உடைய பாண்டியனின் மீனக்கொடி பாடும் பாடலே பாடல், அவனுடைய மீன்கொடியை பாடுகின்ற பாடலே பாடல், வேப்பந்தார் நெஞ்சுணக்கும் பாடலே பாடல். அதில் ஆத்திமாலை அணிந்திருக்கிறான். அதனால் அந்த இதில் நம்ம சொல்லும்போது வம்பலர்த்தார் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வேப்பந்தார், வேப்ப மாலை இவனுக்குரிய மாலை, பாண்டியனுக்குரிய மாலை வேப்ப மாலை, அவனுக்குரிய மரம் வேப்ப மரம். அந்த வேப்ப மாலையை அணிந்த நெஞ்சுணக்கும் பாடலை, அந்த அணிந்த அந்த வேப்ப மாலையை பார்த்தால் பெண்களுக்கு நெஞ்சு உணக்கும் அப்படின்னா வாடுகின்றதாம். அவன் மீது கொண்ட அன்பினால் வாடுகின்றது அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். வேப்பந்தார் நெஞ்சுணக்கும் பாடலே பாடல் அப்படின்னு அடுத்த பாடல் பாடுறாரு. அடுத்து சேரனை பாடிய வள்ளைப்பாட்டு எது அப்படின்னு பார்க்கலாம். சந்து உரல் பெய்து தகைசால் அணிமுத்தம் வஞ்சி மகளிர் குருவரே. சந்து உரல் அப்படின்னா சந்தனத்தால் செய்யப்பட்ட உரல், அதாவது கீழே இருக்கிற உரல் சந்தனத்தால் செய்யப்பட்டிருக்குமா. அந்த சந்தனத்தால் செய்யப்பட்டது அரைப்படாது அப்படின்னா அதில் நடுவில் கல் இருக்கும் என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும். சந்து உரல் பெய்து தகைசால் அணிமுத்தம், தகுதியான முத்துக்களை அதில் போடுறாங்களாம். அழகிய முத்துக்களை போட்டு வஞ்சி மகளிர் குருவரே அப்படின்னா இங்கே சேர நாட்டின் தலைநகரம் வஞ்சி. அங்கே 2 நகரத்தையும் சொல்லிட்டார். புகார் மதுரை சொன்னார், இப்பொழுது வஞ்சியை சொல்கிறாரு. வஞ்சி மகளிர் குருவரே, குற்றுவார்களாம். எதை வைத்து குற்றுவார்கள்? வான்கோட்டால் அப்படின்னா யானையினுடைய தந்தத்தினால் குற்றுவார்கள். கடந்தெடுத்தார் சேரன் கடம்பெறிந்த வார்த்தை. கடந்தெடுத்தார் சேரன் அப்படின்னா இங்கேயும் சேரனுடைய மாலை புகழப்படுகிறது. ஆனால் கடந்து அடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிரே நின்று போரிடுவானாம் அவன், அவ்வளவு வலிமை உடையவன் அப்படிங்கிறதுக்காக அவனை அப்படி பேசுகிறாங்க சேரன் மன்னனை. கடந்தடுத்தார் சேரன் கடம்பெறிந்த வார்த்தை, கடம்ப மரத்தை வெட்டி எறிந்து அவன் கடம்பர்களை தோற்கடித்தான். அந்த வார்த்தை என்றால் இங்கே புகழ் என்ற அர்த்தம். அவனுடைய அந்த கடம்பை வென்ற புகழானது படர்ந்த நிலம் போர்த்த பாடலே பாடல், நிலத்தின் மேல் படர்ந்து இருக்கின்றது. அதாவது மண் தேய்த்த புகழினான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதோடைய பொருள் நிலத்திலே அவனுடைய புகழானது படர்ந்து இருக்கின்றது. படர்ந்த நிலம் போர்த்த பாடலே பாடல், அப்படி அவனை பாடுகின்ற பாடலே பாடல். பனந்தோடு உளம் கவரும் பாடலே பாடல், அவனோட மார்பிலை அணிந்திருக்கின்ற பனந்தோட்டு மாலை அது உள்ளத்தை கவருமா. அப்படிப்பட்ட சேரனை பாடுகின்ற பாடலே பாடல் அப்படின்னு இந்த 3 பாடல்களும் சிலப்பதிகாரத்தில் வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறதுல அமைந்திருக்குது. இது சிலப்பதிகாரத்தில் பல வகையான இலக்கிய வடிவங்களை ஒரு 1-2 பாடல்களில் அங்கங்கே சில இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருக்கிறாரு, பாடியிருக்கிறாரு. இப்போ நம்ம குறுந்தொகை அப்படிங்கிறதுல ஒரு பாட்டு, 89வது பாட்டு, இது பரணர் பாடிய பாட்டு. இந்த பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு பெண் தன்னுடைய தலைவனை நினைத்து, அவனுடைய பிரிவை நினைத்து அவன் வேலிப்புறத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அவள் என்ன செய்கிறா, உலக்கையால் ஒரு உரலிலே குற்றி கொண்டு வள்ளைப்பாட்டு பாடப்போகிறாள். அப்படி பாடும் பொழுது தோழி நினைக்கிறாள், இவள் தன்னுடைய தலைவனை நினைத்து பாடினாளானால் இந்த ஊரில் எல்லோரும் ஏதாவது சொல்லுவார்களோ அப்படின்னு, பழிச்சொல் சொல்லுவார்களோ அப்படின்னு அஞ்சுகிறாள் தோழி. அப்புறம் அவளே தேறிக்கொண்டு, சொல்லட்டும், இந்த ஊர் என்ன சொன்னால் நமக்கென்ன, நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் அப்படின்னு உள்ளூர தலைவன் அதை கேட்டாவது அவளை விரைவில் திருமணம் செய்து கொள்வான் அப்படின்னு நினைக்கிறாள். அப்படிப்பட்ட பாட்டு இது. பாவடி உரல பகுவாய் வள்ளை. பாவடி அப்படின்னா பரந்த அடிப்பக்கம், உரலை அந்த உரல் பரந்த அடிப்பக்கத்தை உடையதாக இருக்கிறது. பகுவாய் வள்ளை, அதனுடைய வாயானது, அந்த உரலின் வாய் பறந்து இருக்கிறது, அதாவது திறந்த வாயாக இருக்கிறது. வள்ளைப்பாட்டு பாடும் பொழுது ஏதின் மாக்கள் நுவரலும் நுவல்ப, அயலவர்கள், இவள் குற்றும் பொழுது அயலவர்கள் ஏதேனும் சொல்லுவார்கள். நுவரல் அப்படின்னா சொல்லுதல், நுவரலும் நுவல்ப. அழிவதெவன் கொல் இப்பேதையூர்க்கே, நாமையே அழிவதெவன் கொல்னா நாம் ஏன் வருந்த வேண்டும் அப்படிங்கிறா. இப்பேதையூர்க்கே, இந்த அறியாமை நிறைந்த இந்த ஊருக்கு, ஊர் பழிக்கு நாம் ஏன் வருந்த வேண்டும் அப்படின்னு தோழி நினைக்கிறாள். பெரும்பூன் பொறையன், பெரும்பூன் பொறையன் அப்படின்னா பெரிய ஆபரணங்களை அணிந்த,
பொறையன் அப்படின்னு சேர மன்னனை குறிக்கிறது. அவனுடைய பேமுதிர் கொல்லி கருங்கட் தெய்வம் குடவரை எழுதிய அந்த சேர மன்னனுடைய கொல்லிமலை. பேமுதிர் கொல்லி அப்படின்னா அச்சம் பொருந்திய கொல்லிமலை. ஏன் அச்சம் அப்படின்னா அந்த கொல்லிமலையில் கருங்கட் தெய்வம் குடவரை எழுதிய கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு தெய்வ பாவை ஒன்று இருக்கிறது. எந்த இடத்துலனா குடவரை, அந்த மலையின் மேற்கு பக்கத்திலே எழுதிய அப்படின்னா செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் இருக்கின்றது. கருங்கட் தெய்வம் அப்படின்னா கரிய கல்லாலான சிலை வடிவத்திலே உள்ள ஒரு தெய்வம், கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கின்றது. நல்லியர் பாவை என்ன, இம்மெல்லியர் குறுமகள். நல்லியல்னா அழகு பொருந்திய, அந்த கொல்லிப்பாவையானது பேரழகு பொருந்திய பாவை. அதை கண்டால் பகைவர்கள் யாரேனும் அதன் தீய எண்ணத்திலே வந்தால் அவர்களை அழித்துவிடும் அப்படிங்கிறது ஒரு தொல் நம்பிக்கை. அப்படிப்பட்ட பாவையை போன்ற இந்த மெல்லிய குறுமகள், அழகிலே இவள் கொல்லிப்பாவை போல இருக்கிறாள், ஆனால் இவளோ மெல்லியல்பு உடையவள். மெல்லிய இயல்பு உடைய இந்த சின்ன பெண் பாடினாள் குறினே அப்படின்னா பாடிக்கொண்டே இந்த உலக்கையால் இவள் குற்றினால் இந்த ஊரிலே என்னவெல்லாம் பேசுவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி பேசினால் பேசட்டும் அப்படின்னு தோழி சொல்வதாக அமைந்திருக்குது. இந்த பாடல் வெள்ளைப்பாட்டிற்கான ஒரு உதாரணமாக அமைந்திருக்குது. அடுத்து மலைப்படு கடாம் அப்படின்றது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதில் ஒரு வரி திணைக்குறு மகளிர் இசைப்படு வள்ளையும் அப்படின்னு. அதாவது இந்த மலைப்படு கடாமில் பலவிதமான ஓசைகள் மலையிலே எழுவதை பற்றிய குறிப்பு தான் இதில் இருக்குது. அதிலே திணையை குற்றுகின்ற பெண்கள் இசைக்கின்ற ஓசை அப்படிங்கிறதுல இசைப்படு வள்ளையும் அப்படின்னு வருது. அடுத்து கலித்தொகை அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இது 8 தொகை நூல்களில் ஒன்று கலித்தொகை. இதில் 40லிருந்து வருகிற சில பாடல்கள், ஒரு 4 பாடல்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் முழுக்க வெள்ளைப்பாட்டு தான். அதாவது தோழி வெள்ளைப்பாட்டு பாடுவோம் என்று தலைவி தோழியை அழைக்கிறாள். பாடுகம் வா தோழி வயங்களிற்று கோடு உலக்கையாக. நம்ம பாடலாம் வா தோழி, தலைவி சொல்கிறா. வயக்களிற்று அப்படின்னா வலிமை பொருந்திய யானை. வயக்களிற்று கோடு உலக்கையாக, அதனுடைய தந்தமே உலக்கையாக வைத்து நற்சேம்பின் இலை சுழகா. சேம்பு இருக்கில்லையா, அந்த சேம்பு மரத்தினுடைய இலையை சுழகு, அதாவது முறமாக பயன்படுத்தி ஆடு கழை நெல்லை அரையுறளவும் பெய்திடுவாம். ஆடு கழை நெல் அப்படின்னா மூங்கில் நெல், மூங்கில் அரிசின்னு பேம்பு ரைஸ்ன்னு சொல்கிறது தான். அந்த மூங்கில் நெல்லை இட்டு அரையுறலும் பெய்திடுவாம் அப்படின்னு. அதாவது அரைக்கின்ற உரலிலை போட்டு சேம்பின் இலையை நம்ம முறமாக வைத்து அதை வைத்து அந்த நெல்லை எடுத்து அதிலே போட்டு பாடுகம்பா தோழி, பாடுகம்பா நம்ம பாடுவோம், வாழி தோழி நற்றோழி பாடுற்று அப்படின்னு சொல்கிறார். இங்கே வெள்ளைப்பாட்டு தான் இது. நாம் வெள்ளைப்பாட்டு பாடலாம் என்று தலைவி தோழியை அழைக்கிறாள். இதில் வர சில பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட அம்மானை பாடல் போன்ற வகையில் அமைந்திருக்குது. வா நாம் தலைவனுடைய இயல்பளித்து பாடுவோம் அப்படின்னு தலைவி சொல்கிறார். ஏன்னா அவன் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வரவில்லை, அவனுடைய நினைவு இவளை வாட்டுகிறது. அதனால் அவனால் இவள் துன்புற்று அதை கொடுமையாக சொல்கிறாள். அவன் செய்த கொடுமையை பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடுவோம் என்று தோழியை அழைக்கிறாள். ஆனால் தோழி என்ன செய்கிறாள், இவள் தலைவனை குறித்து பழித்து பாட தோழி அவரை மாற்றி பாடுகிறாள். தலைவன் அவ்வாறு செய்ய மாட்டான் அப்படின்னும் அவன் மிகவும் நல்லவன் என்பது போல தோழி பாடுவதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்குது. இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாடலாக வரும். 16 அடிகளுக்கு மேலே இருக்கலாம், இல்லை 4 பாடல்களுக்கு மேலே இருக்கலாம். இந்த பாடல் இதற்கான்ற தனியாகத்தான் காணொளி போடணும், அதனால் அதை நம்ம பின்னர் பார்க்கலாம். அடுத்து சூளாமணி அப்படிங்கிற ஒரு காப்பியம். அதில் சுயம்பர சருக்கம் அப்படின்னு வரும். இதில் பாட்டுடை தலைவன் பேர் திவிட்டன். அந்த திவிட்டனை பற்றி பாடும்போது ஒரு பாடல், பைம்பொன் அரைமேல் பவழம் உரலாக. பைம்பொன் அரைமேல்னா பசுமையாக பொன் போல மின்னுகின்ற பாறை. அந்த பாறையிலே பவளத்தை உரலாக வைத்து, இந்த பாறை குழியையும் அவங்க உரலாக பயன்படுத்துவது உண்டு. அதான் இதில் தெரியுது. அதில் பவழம் உரலாக, அதாவது பவழப்பூன் போட்ட உலக்கை உரலாக. வம்பமணி பெய்து. வம்பமணி அப்படின்னா பல வகையான தானியங்களை போட்டு. வான்கேழ் மறுப்போச்சி அப்படின்னா தூய்மையான யானை தந்தத்தை வைத்து நாம் அதை குற்றி
அம்பொன் மலை சிலம்ப, அந்த அழகிய பொன்னாலான மலை சிலம்ப அப்படின்னா எதிர்குரல் எழுப்ப, எதிரொலி எழுப்பும்படியாக, இல்லை அந்த மலையே அசையும்படியாக, சிலம்ப அதிரும்படியாக, அம்மானை வெள்ளையுடன், அம்மானை அப்படிங்கும்போது ஒரு தலைவனை குறித்து பாடுறது, அப்படிப்பட்ட வெள்ளைப்பாட்டுடன் கம்பஞ்செய் யானை கரியவனை பாடினர். அப்படின்னா பகைவர்களுக்கு கம்பம்னா நடுக்கம், அதனால தான் பூகம்பம் நிலநடுக்கம் அப்படின்னு பேர். கம்பம் செய் யானை அப்படின்னா பகைவர்களுக்கு நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய யானை போன்ற திவிட்டனை, அந்த தலைவனை பாடுவோம் அப்படின்னு இதில் வருகிறது வரி. அடுத்து நாம் பெருங்கதை அப்படிங்கிற ஒரு காப்பியம், அதில் உதயணனுடைய கதை சொல்லப்படுது. இதில் லாவணகாண்டம் அப்படிங்கிறதுல உண்டாட்டு அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அதில் அரையுரல் நிறைய, அதாவது அரைக்கிற உரல் நிறைய ஐவன பாசவல் அப்படின்னா, ஐவனம் என்பது இங்கே தானியத்தை தான் குறிக்குது. ஐவன பாசவல் இசையோடு தன் ஐயரியல்பு புகழ்ந்திடிக்கும். இசையோடு தன் ஐயரியல்பு அப்படின்னா, ஐயர் என்பது இங்கே தலைவன் என்பது தமையன்மார்களை குறிக்கிறது. தமையன்மார்கள் மீதும் இது பாடப்பட்டிருக்கிறது. அதாவது தலைவன் மீது பாடப்படுவது, வேந்தனின் மீது பாடப்படுவது, தமையன்மார்கள் மீதும் பாடுகிற வள்ளைப்பாட்டு இருக்குது. புகழ்ந்திடிக்கும் அம்மை வள்ளை அப்படின்னு இந்த வரிகள் வருது. இதில் அடுத்து நாம் இன்னொரு இலக்கியம் முத்தொள்ளாயிரம் அப்படின்னு ஒரு இலக்கியம். இது வரைக்கும் நம்மளுடைய காணொலியில் அதை நம்ம பார்க்கல, அது பின்னொரு முறை பார்க்கலாம். இதை எழுதின புலவர் யாருன்னு தெரியலை. இந்த முத்தொள்ளாயிரம் மூவேந்தர்களை பற்றிய பாடல்கள் பல இருக்கின்றன. இதிலே ஒரு பெண் பாண்டிய மன்னன் மீது காதல் கொள்கிறாள். அப்பொழுது பெண்கள் எல்லாம் வெள்ளைப்பாட்டு பாடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் திருமணமான பெண்கள். அவர்கள் வெள்ளைப்பாட்டு அவன் மீது புகழ்ந்து பாடும் பொழுது யாரும் தவறாக நினைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த பெண்ணுக்கு அவனை பற்றி பாட வேண்டும் என்ற ஆசையாக இருக்கின்றது. ஆனால் அவளுடைய தாய் அவளை வீட்டிற்காவலிலே வைத்திருக்கிறாள். அதை அந்த பெண் பாடுகிற பாடலை நாம் பார்ப்போம். கொடிப்பாடி தேர்பாடி கொய்த தன் தார்மாறன் முடிப்பாடி முத்தாரம் பாடி தொடியுலக்கை கைமனையில் ஓச்சப் பெறுவனோ. அதாவது பாண்டியனுடைய கொடியை பாடி, மீன்கொடி, தேர் பாடி, அவன் செல்கின்ற தேரை பற்றி பாடி, கொய்த தன் தார்மாறன், அவனுடைய கொய்யப்பட்ட மாலைகளை அணிந்த அந்த மாறன், பாண்டிய மன்னனுக்கு உரிய பெயர் மாறன். இங்கே நம்ம பார்த்தோம் சேரனை பொறையன் அப்படின்னு சொல்லுவாங்க, சோழனை செம்பியன் அப்படி சொல்கிறது மாதிரி பாண்டியனை மாறன் வழுதி அப்படிங்கிற பெயரால் குறிப்பாங்க. முடிப்பாடி, அவனுடைய முடி அப்படின்னா கிரீடம், அதை பாடி, முத்தாரம் பாடி, அவனுடைய மார்பிலை அணிந்திருக்கின்ற முத்துமாலையை பாடி, தொடி உலக்கை கைமலையில் ஓச்சப் பெறுவேனோ. உலக்கைங்கிறது இருக்கு இல்லையா, அந்த உலக்கை தொடி அப்படின்னா அது ஒரு ஆபரணம் சுற்றப்பட்ட பூணப்பட்ட உலக்கை. அந்த உலக்கையை கைமனையில், ஒரு சிறிய இல்லம், ஏன்னா இந்த பெண் ஒரு சாதாரண குடிமகள், அரசனை காதலிப்பதற்கு ஏற்ற உயர்ந்த குலத்தில் இல்லை இருந்த போதிலும் அவன் மீது கொண்ட காதலால் அவள் அந்த பாடலை பாட தன் சின்ன இல்லத்தில் இருப்பதாக தெரிவிக்கிறாள். அவள் கைமனையில் ஓச்சப் பெறுவேனோ அப்படின்னா அந்த உலகை இடிக்கப் பெறுவேனோ அப்படிங்கிறா. யானும் ஓர் அம்மனை காவல் உள்ளேன், நானும் ஓர் அம்மனை காவலன், வீட்டுக்காவலில், அதாவது தாயின் வீட்டுக்காவலில் நான் இருக்கின்றேன் அப்படின்னு பாடுறதாக ஒரு பாட்டு. இதை நாம் ஒரு பதிவாக, இந்த வெள்ளைப்பாட்டு பாடுவதன் பதிவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பரணி இலக்கியங்கள் பற்றி பார்க்கும்பொழுது கலிங்கத்து பரணி தான் பரணி இலக்கியங்களுக்கு அதாவது மாதிரியாக அமைந்திருக்குது. இந்த பரணி இலக்கியத்தை எழுதியவர் ஜெயங்கொண்டார் அப்படிங்கிற ஒரு புலவர். இதில் குலோத்துங்க சோழ மன்னன் 1000 யானைகளை வென்றவனைத்தான் பாட முடியும் இந்த பரணி இலக்கியத்தில். அதற்கென்று இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்குது தொல்காப்பியத்தால். இப்போது குலோத்துங்கனையும் கருணாகர தொண்டைமான் அப்படிங்கிற படைத்தலைவனையும் பற்றி அதில் புகழ்ந்து பாடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த கவிஞர் பேய்களின் உலகத்தை அவர் கற்பனை செய்து காட்டியிருக்கிறார். இந்த பரணி நூல்களில் எல்லாமே பேய்களின் உலகம் காட்டப்படும். அது ஒரு இலக்கணமாக அமைந்திருக்குது, அதாவது ஒரு அம்சமாக அமைந்திருக்குது. அப்போது பேய்கள் கூழ் சமைக்கும் பொழுது பாடல் பாடுகின்றதாம். அப்போது ஒரு வள்ளைப்பாட்டு வருது. இந்த வள்ளைப்பாடல் என்பது பரணி இலக்கியங்களிலே ஒரு அம்சமாகவே இருக்கிறது. அது சொல்லு பாருங்க, பேய் சொல்கிறது, இந்த உரற்கண் இவ்வரிசி எல்லாம் பெய்து. இந்த உரரிலே இந்த அரிசி எல்லாம் போட்டு, அரிசி எதுன்னா இறந்து போன வீரர்களின் பற்கள் தான் அரிசி, அதை போட்டு எல்லாம் பெய்து கொல்யானை தந்த உலக்கை தனை ஓச்சி, யானை தந்த உலக்கையை போட்டு
சலுக்கு மொழுக்கு என குற்றீரே, சலுக்கு மொழுக்கு என்று குற்றுங்கள் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு வள்ளைப்பாட்டினுடைய வடிவம். இப்போது பரணி இலக்கியங்கள் பற்றி நான் சொன்னேன். பரணி இலக்கியத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, வென்ற தலைவனை தலைப்பாக வைக்க மாட்டாங்க, தோற்றுப்போனவனைத்தான் தலைப்பாக வைப்பாங்க. அது கலிங்கம் தோற்றுப்போன நாடு, கலிங்கத்து பரணி என்று பெயர் வைக்கப்பட்டது. அதே போல் இரண்யவதை பரணி அப்படின்னு ஒன்று எழுதப்பட்டிருக்கு. இதில் இந்த இரண்யவதை பரணி அப்படிங்கிறதுலையும் ஒரு வள்ளைப்பாட்டு இருக்குது. அதில் இடிக்கும் பொழுது சும்மலோ சும்முலக்காய் அப்படின்னு சொல்லி குற்றுவதாக சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் பாசவதை பரணி, மோகவதை பரணி அப்படின்ற நூல்கள் இருக்கின்றன. நம்ம அதை பின்னாடி ஒரு முறை பார்ப்போம். இப்போது மாணிக்கவாசக பெருமான் இதை பின்பற்றியே பின்னால் திருப்பொற்சுண்ணம் அப்படிங்கிற பெயரில் அவர் ஒரு 20 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அந்த இலக்கிய வடிவத்தில் அதுவும் ஒரு வள்ளைப்பாட்டை தான் அவர் திருப்பொற்சுண்ணம் அப்படின்ற பெயரில் எழுதியிருக்கிறாரு. இந்த உலகமே வையம் உரலாக, இந்த உலகமெல்லாம் உரல் போலவும் மாமேருவே உலக்கையாகவும் அடியார்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற மெய்யான அன்பு, அந்த அன்பே மஞ்சளாக அப்படின்னு சொல்லி அதை போட்டு அவர் இடிப்பதாக, அது ஒரு குறியீடு போன்றது. இறைவனுடைய திருமஞ்சனத்திற்காக சுண்ணம் இடிப்பதாக அது சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து இறைவனை வழிபடுவது எப்படி அப்படிங்கிறது தான். உள்ளத்தில் உள்ளன்போடு வழிபட வேண்டும் அப்படிங்கிறதை தான் அது சொல்கிறது. ஆக நாம் இலக்கியத்தில் வெள்ளைப்பாட்டு அப்படிங்கிறதுல எந்தெந்த இலக்கியங்களில் அமைந்திருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.